ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு மொபைல் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. எல்லாருக்கிட்டையும் இந்த மொபைலோட கம்பெனி பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிருக்கு. நிறைய பேர் ஏமாந்துட்டு வராங்க. இந்த மொபைல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டான். இந்த கிரிப்டான்ற மொபைல் வந்து ரியலா ஃபேக்கா, இந்த கம்பெனி வந்து ஒரிஜினலாகவே இருக்கா இல்லையா, இது வாங்கக்கூடாதா, இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்டு கம்மியாகவும் இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஏமாந்துட்டு வராங்க. இந்த மொபைல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த குவாரண்டைன் லீவுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மொபைல் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேமராக மாறிட்டு இருந்தாங்க. ஸோ நான் கூட பார்த்தீங்க அப்படின்னா கேம் விளையாட மாட்டேன். இப்போ அந்த குவாரண்டைன் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அடி வாங்குது. ஸோ அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மொபைல் மாத்திர மைண்ட் செட்டில் நிறைய பேர் போயிருக்காங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா புது கம்பெனி. இது வரைக்கும் எந்த கம்பெனி கொடுக்காத அளவுக்கு ஸ்பெஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகவும் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவும் கொடுத்துட்டு வராங்க. ஸோ 4GB ரேம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலும் 2000-3000 தராங்க. 2000-3000 இருக்கிற ரேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8GB ரேம் இருக்கிற மொபைலும் தராங்க. ஸோ அந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே ரியல் மொபைலா, நம்மளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்களா, ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் தெரியாமல் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஏமாத்திட்டு வராங்க. ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த மொபைலை பற்றி டீட்டெயிலாக கேட்டாங்க. இது வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. நான் வந்து மேக்ஸிமம் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது அப்படின்றதுனால இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக இப்போ தான் இந்த குவாரண்டைன் லீவில் ஸ்டார்ட் பண்ண பேசிக்கான கம்பெனி. இந்த சைட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ப்ரொஃபஷ்னல் வெப்சைட் மாதிரி கிரியேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் பார்த்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் கம்பெனி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்க மொபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லுக் லைக் எல்லாமே அவங்க கம்பெனி நேம்லேயே பார்த்தீங்கன்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் K20 Pro, இந்த XR, இந்த கம்பெனி பிராண்ட் நேம்லேயே கரெக்டாக கிளியராக ஃபேக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆப்பிளோட நேம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த XR X, ஸோ இந்த மாதிரியான நேம்லாம் கட் பண்ணி இவங்க வந்து கிரிப்டான் XR, ஸோ கிரிப்டான் K20, ஸோ இந்த மாதிரியான பிராண்டிங் நேமில் அவங்க வந்து கரெக்டாக இது பண்ணிட்டு வராங்க. ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஆப்பிள் X, அதுக்கப்புறம் XR, ஸோ K20 Pro இதில் என்னென்ன எக்ஸாக்டாக இருக்கிற ஸ்பேஸ் என்னென்ன இருக்கோ எக்ஸாக்டாக அதே ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் இருக்குது. ஸோ பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மொபைல் பார்த்தீங்க க்ளோனிங் பண்ணி இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மொபைலோட பேக் சைடும் சரி ஃப்ரண்ட் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பிராண்டிங் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது. ரொம்ப ரொம்ப கம்மியான பிராண்டிங்னு இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ப்ரொஃபஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி சைட்லேயும் சரி ஆப்பிள் சைட்லையும் சரி, ஸோ வேறு எந்த கம்பெனியாக தான் சரி, ஸோ எக்ஸாக்டாக அவங்க எந்த அளவுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்களோ எக்ஸாக்டாக அதே லுக் அண்ட் ஃபீலில் கரெக்டாக அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ரியலாக ஃபேக்கா அப்படின்றது. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அபவுட்டும் சரி கான்டாக்டர்ஸும் சரி, ஸோ எதுவுமே கிளியராக கொடுத்துருக்க மாட்டாங்க. கான்டாக்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கோங்க, அமேசான் எடுத்துக்கோங்க, இவங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கஸ்டமருக்கு சர்வீஸ் தந்திருப்பாங்க. ஸோ அதை நம்பி தான் நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸ் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்பேக் சென்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்பவே முடியாது. ஸோ நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏமாந்து தான் போவீங்க. ஸோ அவங்க வந்து டெலிவரி பண்ணுவாங்க. டெலிவரி பண்ணும்போது எந்த மாதிரியான டெலிவரி அவங்க கிட்டேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எம்டி பாக்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு எதாவது பொருள் வச்சுருக்கலாம், இல்லை அந்த பொருளுக்கு வந்து டம்மி பீஸாக கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மொபைல் வந்து டம்மி மொபைல்லாம் ஷோரூமில் வந்து ஷோ கேஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மொபைல்லாம் அவங்க வந்து டெலிவரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பத்திரமா வாங்குங்க. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வாங்க வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இவங்க 2 கம்பெனியுமே எடுத்துக்கோங்க. இவங்க வந்து நிறைய கம்பெனியை கூட டைப் பண்ணி தான் இவங்க வந்து மொபைல் சேலிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய கார்பரேட் கம்பெனியே கிரிப்டான் அப்படின்ற மொபைல் வந்து டைப் பண்ணியிருக்க மாட்டாங்களா? ஸோ அந்த மாதிரியான மொபைலே அங்கே இல்லை. ஸோ அது இல்லாதனால அவங்க வந்து டைப் பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து கூகுள் சைடில் நீ எங்கே வேணால் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் கிரிப்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து அஃபிஷியல் பேஜில் இந்த பேஜில் மட்டும்தான் உங்களால் அந்த மொபைல் ஆர்டர் பண்ணிக்கிற முடியும். வேறு எந்த பேஜ்லையுமே அந்த மொபைல் வந்து இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொபைலை பற்றி தாறுமாறாக கிழிச்சிட்டு வராங்க. ஸோ
இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தரமட்டமாக பேசிக்கிட்டு இதில் நான் ஆர்டர் பண்ணதில் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸாக இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி ஆகலை, நான் வந்து பேமெண்ட் கட்டிட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி பண்ணனா சரி ஆர்டர் பண்ணதா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் எனக்கு வரலை, எனக்கு வந்து டெலிவரியே வரலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் சைடில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வரல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிய வரும். இவங்க வந்து எதை நம்பி இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குவாரண்டைன் லீவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆன்லைன் ஷாப்பையும் ஆஃப்லைன் ஸ்டோர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணதுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர் நம்மளால் பார்த்தீங்கன்னா எந்த சைட்லையும் நாங்கள் வந்து மொபைல் வாங்கிக்கிற முடியாது. வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் தான் வாங்க முடியும், வேறு எந்த சைட்லையும் நம்மளால் வாங்க முடியாது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கம்பெனி பில் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்ககிட்ட ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து கம்பெனியை பில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சும்மா ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கான இதுக்குள்ளே போன பை நோ கொடுத்து ஸோ அதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க பேமெண்ட் சைடில் போனீங்க அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி வந்து வெளியவே கொடுத்துருக்காங்க, கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் போனீங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரியே இல்லை. ஸோ குவாரண்டைன் பீரியட் அப்படின்றதுனால வந்து எங்களால் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க முடியாது, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் கட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் ஸோ அதில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான இதுவெல்லாம் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் நம்பவே முடியாது. நம்ம வந்து பெரிய பெரிய கம்பெனியாக அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், ஸோ இவங்களே நம்மளை நம்ப முடியாதான் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து நம்ம வந்து எல்லா பொருளையும் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான புது கம்பெனி இருக்கும்போது நம்மளை எந்த ஒரு கேரண்டி இல்லாமல் நம்மளால் வாங்கிக்கிட முடியாது. ஸோ அதில் வந்து அந்த பேஜில் கீழே தள்ளி லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 24/7 ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அதில் என்ன செக் வச்சுருக்காங்க அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபீட்பேக் சென்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் அதுலேயும் கொடுத்துருக்காங்க. உங்களால் கான்டாக்டே பண்ண முடியாது. அப்படி கான்டாக்ட் பண்ணாலும் அவங்க வந்து ரீப்ளை பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்றது மிகப்பெரிய டவுட். ஸோ இந்த மாதிரியான கம்பெனிலாம் நம்பவே கூடாது. இந்த மாதிரியான கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்னு எக்கச்சக்கமான கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குறது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டே பிராண்டை மட்டும் நம்புங்க. ஒன்று ஃப்ளிப்கார்ட், ஒன்று அமேசான். ஸோ இதை தவிர்த்து வேறு எங்கேயும் வாங்காதீங்க. வாங்காததாக இருந்தால் ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்குங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரிப்டான் மொபைல் வாங்க போகிற ஐடியாவில் யாரும் இருந்தாங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.